ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான ரெசிபி கும்பகோணம் கடப்பா. கும்பகோணம் தஞ்சாவூர் ஸ்டைலில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி இது. இது இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த சுவையான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடப்பா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லேசா அந்த பாசிப்பருப்போட வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இப்ப பருப்பு லேசா வறுபட்டதும் இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்ப அடுத்ததான் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நான் 2 தடவை அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அதிகமா சேர்க்க கூடாது. இப்ப இத 2 விசில் வேக வைக்கலாம். பருப்பு வேகிற இந்த டைம்ல நம்ம தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம இதுல மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போறது இல்லை. அதனால காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் இதோட சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசாவையும் இதோட சேர்த்துடலாம். கடைசியா இதுல 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பும் எடுத்து அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப தேங்காய் விழுதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததை நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். குக்கர் 2 விசில் பிரஷர் எல்லாம் அடங்கியாச்சு. பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம தனியா எடுத்து வச்ச இந்த உருளைக்கிழங்கு லேசா மசிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் இதுல ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு நல்லா வெடிச்சதும் இதுல ஒரு பச்சை மிளகாவை நடுவுல லைட்டா கீறிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் லேசா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸா இருந்தா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்க வேண்டாம். இந்த மாதிரி இதோடைய அரைச்சு வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா கடப்பாக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம்.
கடப்பா வந்து உங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 2 கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். கடப்பா வந்து நல்லா கொதிக்கிற இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை இதை வந்து கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே பாத்தீங்கன்னா மல்லி இலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புளிப்பு இன்னும் தேவைன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்தா போதும். இப்போ ரொம்பவே சுவையான கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.